ஹாய் கைஸ், வெல்கம் டு டாப். இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபோட்டோ பேஸ்டு ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது ஒரு மாடலிங் பேஸ்டு, அதாவது ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்கின்னில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் ஷார்ப்னஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு ஃபோட்டோ ஒரு ஸ்கின் டெக்ஸ்சரில் எவ்வளோ டீட்டெயிலிங் ஆட் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். அண்ட் அதை எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி டீட்டெயில் ஆட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே we get into the video. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபோட்டோஷாப்பில் ஒரு ஃபைலை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஒரு மாடலோட ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மாடலோட டீட்டெயிலிங் ஓரளவு கொஞ்சம் டீட்டெயிலாக தான் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் ஸ்கின்னோட டெக்ஸ்சர் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Ctrl+G கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறோம். டூப்ளிகேட் பண்ணதில் ஜஸ்ட்டு மேலே ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் பார்க்க முடியும். இந்த ஃபில்ட்ரு போனீங்க அப்படின்னா கீழே ஒரு கடைசி ஆப்ஷன் அதர்னு ஒன்று பார்க்க முடியும். இங்கே அதரில் ஐபாஸ்னு ஒரு விஷயம் பார்க்க முடியும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஸ்கின் கிட்ட ஜூம் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு டெக்ஸ்சர் ஆட் பண்ணால் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு பார்த்துட்டு அதோட லெவல் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இங்கே ரேடியஸும் பார்க்க முடியும். அதை நீங்கள் டைப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணாலும் சரி, அல்லது பார்த்துக்கிட்டே அட்ஜஸ்ட் பண்ணாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே அட்ஜஸ்ட் பண்ணுறது பெட்டர். அளவுக்கு ஓகேன்னு காட்டுது ஸ்கின்னோட டெக்ஸ்சர். சரி, ஓகே கிளிக் பண்ணிப்போம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மெயினான ஒரு விஷயம், இதை டூப்ளிகேட் பண்ண லேயரை கிளிக் பண்ணிட்டு இங்கே பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களால் ஓவர்லே அப்படின்ற ஒன்று பார்க்க முடியும். இந்த ஓவர்லே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு மெர்ஜ் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம ஜூம் பண்ணி பார்ப்போம். ஏற்கனவே உள்ள டீட்டெயிலுக்கும் இப்போ உள்ள டீட்டெயிலுக்கும் அது எப்படி இருக்குது அப்படின்றது. இப்போ நான் இப்போ ஹைட் பண்ணி காமிக்கிறேன். இது நம்ம பிஃபோர் அண்ட் இட்ஸ் ஆஃப்டர். ஓகே, அண்ட் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னோட டெக்ஸ்சர் வந்துட்டு இப்படி இருந்திருக்கு. அண்ட் ஆஃப்டர் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின்னோட டெக்ஸ்சர் வந்து பார்க்க முடியும். உங்களால் அதில் எவ்வளோ டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்க்க முடியும். ஸோ இதை வேணும்னா உங்கள் மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஒரு ஃபோட்டோகிராஃபி பேஸ்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Then it's bye from top.